26 வயசு இருக்கிற கேத்தன் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பை தன்னுடைய வருங்கால மனைவி கூட பிளான் பண்றாரு. அது எங்கன்னா புனேல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற லொனவாலா அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில். நம்ம ஊர்ல எப்படி ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலா பயணிகள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற இந்த லொனவாலா பகுதியும். இங்க இருக்கிற லோகட் கோட்டை என்கின்ற பழமையான பில்டிங்கை சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மலையில ஏறி அந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கேத்தன் இந்த பிளானிங்கை பண்ணியிருக்காரு. குறிப்பா இவங்க போகக்கூடிய அந்த கோட்டை இருக்கிற மலையை பத்தி சொல்லணும்னா ஸ்கார்பியன் டெயில்னு சொல்லுவாங்க. அதாவது செங்குத்தான மலைன்னு கூட சொல்லுவாங்க. கடல் மட்டத்துல இருந்து 3300 அடி உயரம் இருக்குன்னா பாத்துக்கோங்க, அப்ப எவ்வளவு பெரிய மலைன்னு. அந்த மலைப்பகுதியில் இருக்கிற பாதைகள்லாம் பயங்கர டேஞ்சரஸா இருக்கும். குறிப்பா மழை காலத்திலயோ பனி காலத்திலயோ அந்த இடத்துக்கு போனா எந்த நேரத்துல என்ன வேணாலும் நிகழலாம். மலையில இருந்து கற்கள் சரிந்து அந்த கோட்டைக்கு செல்லக்கூடிய பாதையில கூட விழலாம். அப்படிப்பட்ட ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு தான் தன்னுடைய வருங்கால மனைவியை அழைச்சுக்கிட்டு இந்த கேத்தன் போறாரு. பட் அப்படி போன அவரு ஒரு 350 அடி டிஸ்டன்ஸுக்கு ஏறி முடிச்சதுக்கு பிறகு விஞ்சுகடா அப்படின்ற ஒரு பாயிண்ட் கிட்ட நின்னு அங்க உள்ள ஒரு சின்ன கட்டை மேல ஏறி நின்னு அங்க இருக்கிற வியூவர் ரசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் பார்த்த அந்த காட்சி ரொம்ப அழகாவும் பிரகாசமாவும் இருந்ததுனால அதை ரசிச்சபடியே நீண்ட நேரம் பக்கத்துல அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்களுடைய வருங்கால மனைவியும் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஏறுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க ஷூலேஸ் அன்னைக்கு அவிழ்ந்து இருந்ததுனால அதை கட்டுறதுக்கு கீழே குனிஞ்சு அந்த நாட்டை எடுத்து முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த நேரம்னு பார்த்து தான் இந்த கேத்தன் அந்த கட்டையில இருந்து ஸ்லிப் ஆகி திடீர்னு அந்த பள்ளத்தாக்குல விழ ஆரம்பிச்சிட்டாரு. முன்னூத்தி 50 அடி டிஸ்டன்ஸ்ல இருந்து அவர் கீழே விழும்போது அங்க இருக்கிற பாறைகள் மேல அவருடைய உடம்பு பட்டு பயங்கரமான காயமெல்லாம் ஏற்பட்டு அவர் அந்த இடத்துலயே செத்து போயிடுறாரு. பட் உண்மையிலேயே அந்த மலையில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாரா, அப்படி இல்லைன்னா காத்தடிச்சு அவர் கீழே விழுந்தாரா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது நடந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்துதான் இந்த கேஸோடைய சந்தேகமே துளிர் விட ஆரம்பிச்சது. கடந்த 10-15 நாட்களா இந்தியா முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோவுடைய கமெண்ட்ல இந்த கேஸை பத்தி பேசுங்க ப்ரோ, இன்ஸ்டாகிராம்லயுமே நம்முடைய டிஎம்ல இந்த கேஸை பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கேத்தனுடைய கேஸை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த சம்பவம் ஏதோ கற்பனை கதையோ இல்ல புனை கதையோ எல்லாம் கிடையாது. உண்மையிலேயே ஜூன் 18, 2026 ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா மாநிலத்துல நடந்த மனித குலம் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பார்த்துராத ஒரு கொடூரமான சம்பவம் தான் அது. இதுல இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, கேத்தன் அந்த மலையில இருந்து விழுறது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தான் அதே மலையில இருந்து தவறி கீழே விழுந்திருக்காரு. 4 நாட்களுக்கு முன்னாடி அந்த மலையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படி இருந்து ஏன் அவர் அன்னைக்கு போனாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமான பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கேத்தன் அகர்வால் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவருடைய அப்பா பெயர் விஷால் அகர்வால், அம்மா பெயர் பூஜா அகர்வால். இந்த விஷால் அகர்வாலை பத்தி சொல்லணும்னா அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல முடிசூடா மன்னனா சக்சஸ்ஃபுல்லா வளம் வந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். மேற்கொண்டு இந்த விஷால் அகர்வாலுடைய பூர்வீகம் ராஜஸ்தான் மாநிலம் மார்வாடி சமுதாயத்தை சேர்ந்தவங்க. பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட், பெரிய அந்தஸ்து, பெரிய வசதி, பெரிய கான்டாக்ட் அப்படின்னு சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கக்கூடிய ஆளாதான் இந்த விஷ்ணு அகர்வால் இருந்திருக்காரு. குறிப்பா இவருடைய ஒரே மகனான கேத்தன் அகர்வாலை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே ஹம்பிளான ஆளு. என்னதான் பணக்கார பசங்களாம் ரொம்ப திமிரா இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டாலும் இந்த பையன்கிட்ட அப்படி எந்தவித ஆட்டிடியூடுமே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் அவர் எல்லாருக்கிட்டுமே கைண்டா பேசுவாரு, எல்லாருக்கிட்டுமே சகஜமா பேசுவாரு. அவங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்க கிட்ட கூட ரொம்ப அமைதியா தான் பேசுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா அந்த ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கேத்தன் கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், ஆனா அவனுக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கறத எங்களால ஏத்துக்க முடியலன்னு சொல்றாங்க. பட் இப்படிப்பட்ட அந்த நல்ல பையனுடைய உயிர் எதுக்காக 26 வயசுலயே போகணும்? அதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் தான் என்ன? தனக்கு ஒரே மகன்கிறதுனாலையும் தன்னுடைய பிசினஸை எப்படியாவது தன்னுடைய மகனுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுலையும் இந்த விஷால் அகர்வால் ரொம்ப உறுதியா இருந்தாரு. இதனால தன்னுடைய மகனை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சு இந்த பிசினஸ் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் படிக்க வச்சிருக்காரு. அவருமே நல்ல விதமா படிச்சு முடிச்சுட்டு 2023 ரிட்டர்ன் ஆகி அப்பாவுடைய பிசினஸ்ல சில வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ற வேலைகள் எல்லாமே அந்த அப்பாவுக்கு ரொம்ப திருப்திகரமாகவும் இருக்கு. குறிப்பா கேத்தன் கிட்ட இருக்கிற இன்னொரு ஹை குவாலிட்டி என்னன்னா, அப்பா அம்மா பேச்சை கேட்கிற ஒரு ஆள்.
அப்பா அம்மா கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்காத ஒரு ஜீவன் கூட சொல்லலாம். தன்னுடைய அப்பா அம்மா தனக்காக எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த கேத்தன் அகர்வால். அப்படிப்பட்ட இந்த கேத்தன் அகர்வாலுடைய அப்பா அம்மா எல்லா அப்பா அம்மா மாதிரியும் தான் தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து திருமணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ஒரு முடிவு நம்முடைய வாழ்க்கையில எடுத்த ஒரு தவறான முடிவுன்னு அவங்களுக்கு பின் நாட்கள்ல தான் தெரிய ஆரம்பிச்சது. கேத்தன் ஃபேமிலி கிட்ட இருக்கிற அந்த வசதி, பிஸ்னஸ் பிளஸ் கான்டாக்டை வச்சு பார்க்கும்போது அவங்க பெரிய அளவுக்கு அந்தஸ்துல இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஆனா தன்னுடைய மகனுக்கு வரன் தேடுறதை தெரிஞ்சுக்கிட்ட கோயலுடைய ஃபேமிலி இந்த கேத்தனுடைய அப்பா அம்மாவை கான்டாக்ட் பண்ணவும் செய்யறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலி மீட்டிங்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த பையனுடைய வரனை பத்தி கோயல் ஃபேமிலி பேச ஆரம்பிச்சாங்க. பையனும் பெரிய இடம், நல்லா அழகா இருக்கான், அந்த பையனை நம்ம பொண்ணு கட்டிக்கிட்டா நமக்குமே சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு கோயலுடைய அப்பா அம்மாவும் நினைக்கிறாங்க. பட் அந்த நேரத்துல கோயலுக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது. ஃபைனலி ஒரு சின்ன தயக்கத்துக்கு அப்புறம் தங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்களான இந்த கோயல் ஃபேமிலியில இருக்கிற சியா கோயலை தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சம்மதமும் தெரிவிக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் 2026 கோலாகலமா அந்த நிச்சயதார்த்த விழாவும் நடந்து முடிக்குது. இந்த நல்ல விஷயம் ரெண்டு ஃபேமிலிக்கும் ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு வெறுப்பையும் ஒரு பகையும் தான் கிரியேட் பண்ணி இந்த கேஸுக்குண்டான விதையே அங்கே தான் போடவும் செஞ்சிச்சு. ஆரம்பத்தில் இந்த கேத்தனுடைய அப்பா அம்மாவுக்கு கோயல் ஃபேமிலியில் பொண்ணு எடுக்கிறதுல ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சுன்னு சொன்னல. அதுக்கான காரணம் என்னன்னா அந்த பொண்ணு இந்த பையனை விட 6 வயசு கிட்ட கம்மியானவ. ஸோ இதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா, இந்த வரன் வந்து சரியானதா இருக்குமா இல்லையாங்கிற எக்கச்சக்கமான குழப்பம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் சியா கோயலுடைய அப்பா அம்மா தான் இந்த கேத்தனுடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு பேசி அவங்கள சம்மதிக்கவும் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் கேத்தனுக்கும் தன்னுடைய அப்பா அம்மா இந்த பொண்ணுன்னு காட்டிட்டாங்க. அதனால இந்த பொண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், வேற யாரும் நம்முடைய மனசுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை எதிர்த்து பேசாம, நோ சொல்லாம, அந்த பொண்ணு அப்படி இருக்கா இப்படி இருக்கா எனக்கு வேண்டாம் அப்படின்னு எதையுமே சொல்லாம அந்த அப்பா பார்த்த பொண்ணை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு முழுக்க முழுக்க அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணை கூப்பிட்டு வெளியில டின்னர் போறாரு, ஷாப்பிங் போறாரு, எக்கச்சக்கமான அளவுக்கு பணத்தை வாரி இறைக்கிறாரு. அந்த பொண்ணு என்ன கேட்டாலும் செய்யறாரு. நிறைய பெரிய பெரிய லக்ஸரியான ஹோட்டலுக்குலாம் அழைச்சிட்டு போறாரு. அந்த பொண்ணை எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் சந்தோஷப்படுத்துறாரு. ரொம்ப டீப்பாவும் லவ் பண்றாரு. ஆனா இது எல்லாமே இவர் பக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அந்த சியா கோயல் கிட்ட இருந்து அந்த லவ் வெளிப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் அது எல்லாமே போலியான காதலுங்கிறத கேத்தனால அப்போ உணரவே முடியல. இந்த போட்டோவை பார்க்கும்போதே தெரியும் ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறது. மேற்கொண்டு இவங்களுடைய கல்யாணத்தை வரப்போற நவம்பர் மாதம் 2026 வச்சுக்கலான்னு இந்த கேத்தனுடைய ஃபேமிலி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக அவங்களுடைய சொந்த பூர்வீகமான ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற உதய்பூர்ல ஒரு பெரிய அரண்மனையை 17 கோடி ரூபாய்க்கு வாடகைக்கு புக் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த திருமண நிகழ்ச்சிக்காக 17 கோடி ரூபாய்க்கு புக் பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய விஐபிக்காகவும் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் 2 சார்ட்டர்ட் ஃப்ளைட்டையுமே புக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அந்த மேரேஜை எதிர்பார்த்து ரெண்டு ஃபேமிலியுமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட தேவையான பர்ச்சேஸ் எல்லாமே பண்றாங்க. தேவையான கல்யாண ஏற்பாடுகளுக்கு உண்டான செலவுகள் எல்லாத்தையுமே ஒன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இப்படி சந்தோஷமா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்த சியா கோயலுடைய மனசுல வேற ஒரு திட்டம் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கேத்தனும் இந்த கோயிலும் அடிக்கடி வெளில போகவும் செய்கிறாங்க. அப்பா அம்மாவோடைய பர்மிஷனோட தான் இந்த பையன் அந்த பொண்ணை வெளியிலலாம் அழைச்சிட்டு போயிட்டு வரான். அந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு சில விஷயத்தை நோட் பண்ணுறான். நம்ம எப்போ வெளியில் அழைச்சிட்டு வந்தாலும் இவ ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்காளே, நம்ம மேலே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்ற ஒரு தயக்கம் இந்த கேத்தனுக்கு ஏற்பட்டுருச்சு. ஸோ இதனால் அந்த பொண்ணுக்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, நீங்கள் புதுசாக இருக்கிறதுனால உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல, அதை சமாளிக்கிறதுக்கு தான் நான் ஃபோனை யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த கேத்தன் கிட்ட இவ சமாளிச்சிருந்திருக்கா. பட் நாளாக இந்த சியா கோயலுக்கு இந்த மேரேஜ்ல ஒரு செகண்ட் தாட் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஃபேமிலியோடைய ப்ரெஷர்னாலையும் அவளுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லாததுனாலையும் இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லாத மாதிரி தான் தன்னுடைய மனசுல ஒரு தீய வளர்க்க ஆரம்பிச்சா. அதே சமயம் இந்த கேத்தனை பிடிக்கல அப்படிங்கிறத இந்த ஃபேமிலி கிட்ட சொல்லிடக்கூடாது. அப்படி ஒரு வேலை சொன்னா ரெண்டு ஃபேமிலியோடைய கௌரவமும் அந்தஸ்தும் கெட்டு போயிடும். அதாவது இந்த கோயலுடைய அப்பா அம்மாவும் 35 வருஷமா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் பிசினஸை பார்த்துக்கிட்டு வராங்க. இவங்க கிட்டையும் ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருந்ததுனால தான்
கேதனுடைய ஃபேமிலி அக்செப்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா ரெண்டு ஃபேமிலி மத்தியிலுமே ஒரு பிளவு வந்துடும். அது நம்மளால தான் ஏற்பட்ட மாதிரி ஆயிடும். ஆனா நமக்கு இப்ப கேத்தனை பிடிக்காததுனால நம்ம வேற வழியில தான் வெளியில வந்தாகணும். அப்படி வெளியில வரும்போது நம்ம ஒரு அப்பாவி மாதிரி தான் எல்லாருடைய கண்களுக்கும் தெரியணும். நம்ம மேல எல்லாருடைய கருணையும் இருக்கணும்னு இவன் நினைக்க ஆரம்பிச்சா. அப்படி இவ இந்த மாதிரி எல்லாம் நினைச்சாலும் கடைசியில அது எங்க போய் முடியுதுன்னா, இந்த திருமணத்துல இருந்து நம்ம வெளியில வரணும்னா அதுக்கு ஒரே தீர்வு இந்த கேத்தனை போட்டு தள்ளுறது மட்டும்தான். கேத்தனை ஒரு இயற்கையான முறையில மரணம் அடைய வச்சிட்டோம்னா நம்மள அப்பாவி மாதிரி பார்ப்பாங்க. நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. நம்ம ஈஸியா இதுல இருந்து எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் நம்ம லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு நமக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சதி தான் இவளுடைய மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஒருவேளை அந்த கேத்தன் கிட்டே இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிக்கலைங்க, எனக்கு வயசு 20 தான் ஆகுது, என்னை விட்டுடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட அந்த பையன் விட்டுருந்துருப்பான். ஆனால் அதை சொல்ல தைரியம் இல்லாத இந்த பொண்ணு அந்த ஆளை கொலை பண்ணுறதுலேயே தான் அவளுடைய சிந்தனைகளை எல்லாத்தையுமே செலுத்த ஆரம்பிச்சா. இப்போ இயற்கையான மரணம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பல நாட்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணலாமா, ஸ்லோ பாய்சன் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது அவளை கொலை பண்ணலாமா, அப்படி இல்லைனா வேற எங்கேயாவது அழைச்சிட்டு போயிட்டு போட்டு தள்ளலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இவளுடைய மைண்டில் இந்த லொனவாலாவில் இருக்கிற லோகட் கோட்டையோடைய ஞாபகம் வர ஆரம்பிச்சுது. ஸோ இதனால தன்னுடைய வருங்கால காதலனான கேத்தன் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி போகலாம், அந்த லோகட் கோட்டைக்கு போய் அங்கே போயிட்டு நம்ம தனிமையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம ஒரு நாள் அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கா. ஸோ கேத்தனும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போனதுனால அந்த பொண்ணு என்ன கேட்டாலும் நோ சொல்லாத ஒரு ஆளாக தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால அவ சொன்ன மாதிரியே சரியா மே 31, 2026 அன்னைக்கு, அதாவது அவர் மரணம் அடைவதற்கு ஒரு 19 நாட்களுக்கு முன்னாடி தான் அதே லோகட் கோட்டைக்கு இந்த பொண்ணு அந்த பையனை அழைச்சிட்டு போயிருந்திருக்கா. ஆனா இந்த முறை அவளுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா அவரை போட்டு தள்ளுறது கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த கோட்டையில எந்தெந்த இடத்துல எந்தெந்த நேரத்தில் ஆட்கள்லாம் வராங்க, இந்த இடத்துல நம்முடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, இது சரியான இடமா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா. ஸோ அதன் அடிப்படையில் அவள் ஒன்றா நோட் பண்ணது என்னன்னா, அந்த கோட்டையோடைய என்ட்ரன்ஸில் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். அந்த இடத்துல ஒரு சிசிடிவி ஒன்று இருக்கு. ஸோ அதில் நம்ம பதிவாகும். ஆனால் அந்த கோட்டை ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் அதில் ஏறி வரதுக்கே யோசிப்பாங்க. அதுவும் கொஞ்சம் கால நேரத்திலேயே வந்துட்டா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது அப்படிங்கிறதையுமே நோட் பண்ணுறா. ஸோ ஃபைனலி அவரை எந்த இடத்துல இருந்து தள்ளி விடலாம் அப்படிங்கிறதுக்கான லொகேஷன் எல்லாத்தையுமே அவ கண்ணு முன்னாடி விஷுவலா அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துட்டு அந்த பையனை எதுவுமே தெரியாத மாதிரி, அந்த பையனுக்கு இவ மேல சந்தேகம் வராத அளவுக்கு பர்ஃபெக்டா அந்த பையனை உண்மையா நேசிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு அந்த பொண்ணு கீழே அழைச்சிட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, நம்ம ஜூன் 5ஆம் தேதி அந்த கோட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்போ கேத்தனுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்பதானே ரீசெண்டா போயிட்டு வந்துறீங்க, டெய்லியுமா போயிட்டு இருப்பீங்க, வேற எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை கட் பண்ணி விட்டு இருந்திருக்காரு. பட் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா ஜூன் 6ஆம் தேதி தன்னுடைய வருங்கால மனைவியை அழைச்சிக்கிட்டு பாலிக்கு போய் ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாரு. இந்த பிளானுக்கு அந்த போட்டோகிராஃபர்லாம் சேர்த்து மொத்தம் 4 பேருக்கு இந்த கேத்தன் டிக்கெட் எல்லாமே புக் பண்றாரு. ஸோ ஃபைனலி ஜூன் 6ஆம் தேதி இவங்களுடைய ஊர்ல இருந்து பாம்பே ஏர்போர்ட்டை நோக்கி போறாங்க. அப்போ ஏர்போர்ட் கிட்ட போகும்போது இந்த கேத்தனுடைய பாஸ்போர்ட் மட்டும் அந்த பேக்ல இல்லாம போகுது. எங்க நம்முடைய பாஸ்போர்ட் மட்டும் காணாம போயிட்டு மிச்சம் எல்லாரோடையும் இருக்கு, கிரெடிட் கார்டும் பணமும் இந்த பேக்ல தானே இருக்கு, ஆனா அது எதுவுமே காணாம போகாம என்னுடைய பாஸ்போர்ட் மட்டும் எப்படி காணாம போச்சு அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இந்த கேத்தனுக்கு எழ ஆரம்பிச்சது. பட் அந்த நேரத்துல இந்த சியா கோயல் ஏதோ சமாளிச்சு எங்கேயாவது தவறி விழுந்திருக்கலாம், நம்ம எங்கேயாவது போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கேத்தன் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா. கேத்தனும் முழுவதுமா பிளைண்டா இவளை நம்புறதுனால இவ இதை பண்ணிருக்கவே மாட்டா அப்படின்னு துளி கூட சந்தேகமே படாம அவளுடைய பேச்சுக்களை அப்படியே முழுசா நம்பி இந்தோனேஷியாவுக்கு செல்லக்கூடிய அந்த ட்ரிப்பையுமே கேன்சல் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லியிருந்திருக்கானா, சரி இது இல்லைன்னா என்ன, நமக்கு பிடிச்ச ஸ்பாட்டான நம்முடைய ரொமான்டிக் ஸ்பாட்டான லோகட் கோட்டைக்கு நம்ம போகலாம், அங்கே போய் நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம், அங்கே ரொம்பவே நல்லா சில்லுன்னு இருக்கு, எனக்கு ரொம்ப அந்த இடம் பிடிச்சிருக்கு, நம்ம அங்கேயே போய் நம்முடைய ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறா. ஸோ அதன் அடிப்படையில் கேத்தனும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சரியா ஜூன் 14ஆம் தேதி, அதாவது இவர் இறந்து போகிறதுக்கு சரியா 4 நாட்களுக்கு முன்னாடி ஜூன் 14ஆம் தேதி இவளை அழைச்சிக்கிட்டு அந்த கோட்டைக்கு மறுபடியுமே போயிருந்திருக்காரு.
அந்த கோட்டைக்கு மேல ஏறினதுக்கு பிறகு ஒரு இடத்துல இந்த கேத்தனை நிக்க வச்சு இவ தான் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்கா. அப்போ திடீர்னு அவர் எதிர்பார்க்காத நேரத்துல அவரை அந்த மலைக்கு கீழே பள்ளத்தாக்குல தள்ளி விட்டு இருந்திருக்கா. ஆனா அதிர்ஷ்டவசமா கேத்தன் அங்க இருக்கிற மலைக்கிளைகளை புடிச்சிட்டு எப்படியோ மேலே ஏறி வந்திருக்காரு. வந்த கையோட எதுக்காக என்ன தள்ளி விட்டா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு. அப்பா அவ அழுது ஒரு டிராமா ஒன்று நடத்தினா பாருங்க, அதை யாராலுமே பண்ண முடியாது. அந்த ஸ்பான்டேனியஸா யோசிச்சு அவ என்ன சொன்னானா, உனக்கு பக்கத்துல விஷப்பாம்பு நின்னுகிட்டு இருந்துச்சு, அதை பார்த்தது நான் பயந்துட்டேன், அதனால பதட்டத்துல உன்னை காப்பாத்துறங்கிறதுக்காக அந்தாண்ட தள்ளி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. பட் அப்பவுமே இந்த கேத்தன் இவளுடைய சதி வேலை, இவளுடைய மனசுல இருக்கிற அந்த கொலை செய்யற எண்ணத்தை பத்தி எதையுமே சந்தேகப்படாம அவ சொன்னதை அப்படியே பிளைண்டா நம்பி சமாதானப்படுத்தி மறுபடியுமே இவர் வீட்டுக்கு கிளம்பி போறாரு. பட் வீட்டுக்கு வந்த கையோட அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை பத்தி தன்னுடைய நண்பர்கள் கிட்டையும் ஷேர் பண்றாரு. சரி யதார்த்தமா நடந்திருக்கலாம்டா விடுடா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நண்பர்களும் கேஷுவலா விட்டுட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஜூன் 18ஆம் தேதி மறுபடியுமே நம்ம அன்னைக்கு சரியா போட்டோ எடுக்கல, இன்னைக்கு நம்ம போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேத்தனை இந்த பொண்ணு அழைச்சிட்டு போறா. அப்படி அழைச்சிட்டு போனப்பதான் மின்சுக்கடா அப்படின்ற ஒரு பாயிண்ட் கிட்ட வந்ததும் அவரை அந்த கட்டை மேல ஏறி நிக்க சொல்லியிருந்திருக்கா, வியூவை பார்க்க சொல்லியிருந்திருக்கா. இவ பின்னாடி போட்டோ எடுக்கிற மாதிரி டிராமா நடத்துறா, ஷூலேஸ் கட்டுற மாதிரி டிராமா நடத்துறா. அப்போ எங்க இருந்தோ வந்த ஒரு கை வேகமா இந்த கேத்தனை மலையில இருந்து கீழே தள்ளி விடுது. ரொம்ப உயரத்துல இருந்து கேத்தன் விழுந்ததுனால பல பாறைகள்ல அவருடைய உடம்பு இடிச்சு சம்பவ இடத்திலேயே அவர் இறந்து போயிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பதட்டமான இந்த கோயிலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனடியா இந்த கேத்தனுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கட்டையில ஏறி நின்று அவர் வியூ பாயிண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு காத்து வேகமா அடிச்சுது, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. அதை கேட்டதுமே பதறி அடித்தபடி இந்த கேத்தனுடைய அப்பா அம்மா சம்பவ இடத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் இந்த கோயிலும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தகவலை கொடுத்து நடந்த விஷயங்களை சொல்லி பயங்கரமா அழுது இருந்திருக்கா. அன்னைக்கு அவ அழுத காட்சிகளை யாராலுமே சந்தேகப்படவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டிராமாவை தான் இந்த சியா கோயல் எல்லாரும் முன்னாடியே நிகழ்த்த ஆரம்பிச்சான். ஆனா இந்த கேத்தனுடைய அப்பா அம்மாவுக்கு மட்டும் ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்முடைய மகன் எதுக்காக வலிக்கு விழணும், அவன் வலிக்கு விழுறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லையே, அவனுக்கு ஏற்கனவே மலை ஏறுறதுல பழக்கம் இருந்திருக்கு, அப்படி இருக்கிற ஒருத்தனால கண்டிப்பா அந்த நுனியில நின்று கீழே ஸ்லிப் ஆகி விழுறதுக்கு சான்ஸ் கிடையாது, சம்திங் இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் ஆரம்பத்தில் போலீஸ் ஆபீசர் இந்த சியால் கோயல் கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதும் அந்த மலைப்பகுதியில இருந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்படி விழுந்திருக்காங்க அப்படிங்கறதுனால போலீஸும் சந்தேகப்படாம இந்த கேஸை விபத்து அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் நாட்கள் நகர தான் இந்த பையனுடைய அப்பாவான விசாலுக்கு இந்த சந்தேகங்கள் எல்லாமே எழ ஆரம்பிச்சு போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுக்கிறாரு. அவர் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த கேத்தனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா இந்த 4 நாட்களுக்கு முன்னாடி அவர் விழுந்ததை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தாருல, அவங்க எல்லாரும் இந்த விஷயத்தை இந்த கேத்தனுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ கேத்தனுடைய அப்பா அம்மா ஒன்னா நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது நம்முடைய மகனுக்கு எப்போ நிச்சயம் பண்ணி வச்சோமோ அதுக்கப்புறம் தானே சில அசம்பாவிதமான விஷயங்கள்லாம் நடக்குது. குறிப்பா ஒரே மலைக்கு எதுக்காக இவங்க அடிக்கடி ட்ரிப்பு போனாங்க, அதே சமயம் எல்லாருடைய பாஸ்போர்ட்டும் இருக்கிற நேரத்தில் இந்த கேத்தனுடைய பாஸ்போர்ட் மட்டும் எதுக்காக காணாம போகணும், அதுக்கு அடுத்தபடியா எதுக்காக மலையில இருந்து அன்னைக்கு கீழே இவ தள்ளி விடணும், சம்திங் இவ தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு சந்தேகப்பட்டு தன்னுடைய வருங்கால மருமகளா ஆக போன இந்த சியா கோயல் மேலேயே அந்த அப்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. சோ இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் போலீஸ் ஆபீசர் முதல் எஃப்ஐஆரை இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஆடி போற மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சது. சியா கோயில போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது அவ என்ன சொல்லியிருந்திருக்கானா, சார் அவர் அந்த இடத்துல நின்னாரு, ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி முதல்ல சொன்னான். அதுக்கப்புறம் மறுபடியும் விசாரணை பண்ணும்போது காத்தடிச்சுது அப்போதான் அவ விழுந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ இப்படி மாறி மாறி அவ சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால போலீஸுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஸோ உண்மையிலே இதுதான் நடந்துச்சா இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு டிராமா ஆடுறாளா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வந்துருச்சு. ஸோ இதனால அவளுடைய மொபைல் நம்பரை வாங்கி சிடிஆர் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி யாரார்கிட்டலாம் பேசியிருக்கா, முக்கியமாக சம்பவம் நடந்த நேரத்தில் யாரார்கிட்டலாம் பேசியிருந்திருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோட்டையோடைய என்ட்ரன்ஸ்ல ஒரு சிசிடிவி இருந்துச்சுன்னு சொன்னல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே கலெக்ட் பண்ணி செக் பண்ணவும் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் போன அந்த விபத்து நடந்த அன்னைக்கு வேற யாரெல்லாம் பொதுமக்கள் அந்த கோட்டை மேல ஏறினாங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணவும் செய்றாங்க. இப்படி ஒன்னொன்னா செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அந்த மொத்த ஃபேமிலியுமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஷாக்கிங்கான டீட்டெயிலை கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. கடந்த
நேரத்துல 2300க்கும் மேற்பட்ட கால்களை கிட்டத்தட்ட 230 மணி நேரம் கிட்ட ஒரே நம்பருக்கு இவ பேசியிருக்கா அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. அதுவும் இந்த நிச்சயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதே நம்பரை இவ ஃப்ரீக்வெண்டா கான்டாக்ட் பண்ணியிருக்காங்கிறதும் தெரிய வருது. அந்த நம்பர் யாருடையதுன்னா இந்த கோயலுடைய ஃபேமிலி வசிக்கக்கூடிய அதே பகுதியில் இவங்க பார்க்குற அதே ட்ரை ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸையே பார்த்துக்கிட்டு இருக்கிற சௌத்ரி ஃபேமிலியை சேர்ந்த சேத்தன் சௌத்ரிங்கிற 22 வயது இளைஞன். இந்த பொண்ணுக்கு இந்த பையன் கூட ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை மறைக்கிறதுக்காகவும் அதை பத்தி வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த கேத்தனை பிடிக்கலங்கிற விஷயத்த சொல்லாம அவரை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் அதிகாரிகள் ஆரம்பத்தில் நினைச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணியிருக்காங்க, கடந்த ஒரு மாசத்துல எங்கெங்கெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய டவர் லொக்கேஷன் எல்லாத்தையுமே ஒன்னா மேட்ச் பண்ணி பார்த்து எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போனாங்களோ அந்தந்த இடங்கள்ல உள்ள சிசிடிவியை ஒன்னொன்னா ஆராய ஆரம்பிச்சாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது இறந்து போன அந்த கேத்தன் அகர்வால மலையில இருந்து ஒரு நாள் தள்ளி விட்டால, அதுக்கு அடுத்த நாளே ஒரு கஃபேல வந்து இந்த பையன் கூட இவன் மீட் பண்ணி இருந்திருக்கா. ஸோ அந்த மீட்டிங்கை பார்க்கும்போது சம்திங் ஏதோ சீரியஸான ஒரு டிஸ்கஷன் மாதிரியும் ஏதோ பிளான் பண்ற மாதிரியும் தான் தெரிஞ்சிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட்ல பார்த்தா ஹூடிலாம் அணிஞ்சுக்கிட்டு ஒரு வாக்கிங் போற மாதிரி நல்ல ஜிம் பாடி மாதிரி காதுல ஹெட்போன் பிளஸ் முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கோட்டையோடைய படிக்கட்டுல மலையில ஏற மாதிரியான காட்சிகளும் பதிவாகுது. பட் அன்னைக்கு அந்த ஹூடி போட்டிருந்த ஒரு ஆள் ஸ்மார்ட்டா அங்க என்ன ஒரு விஷயம் பண்ணியிருந்திருக்கானா, நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண தான் போறேன், நான் வந்து டூரிஸ்ட் கிடையாது, இங்க இருக்கிற லோக்கல் ஆளு தான் அப்படின்னு சொன்னதுனால அவன் டிக்கெட் எடுக்காம டைரக்டாவே ஏறி போயிருந்திருக்கான். அதுக்கான காரணம் என்னன்னா, ஒருவேளை டிக்கெட் எடுத்தா முகம் சிசிடிவில தெரிஞ்சிருங்கிறதுக்காக தான். ஸோ இதனால போலீஸ் அதிகாரிகள் அன்னைக்கு அங்க வந்தது சேத்தன் சௌத்ரியா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறங்கிறதுக்காக அவனையுமே ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுகிட்ட கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாத்தையுமே காட்டி ஒன்று ஒன்றா விசாரணை பண்ணும்போது தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்க ஆரம்பிச்சா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொண்ணுக்கு கேத்தன் அகர்வாலை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கான காரணம் யாருன்னா இந்த சேத்தன் சௌத்ரி தான். ஏன்னா இவங்க 2 பேருமே பல நாட்களாக காதலிச்சுக்கிட்டு வராங்க. குறிப்பா இந்த சியா கோயலுக்கும் கேத்தன் அகர்வாலுக்கும் நிச்சயம் செய்வதற்கு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி தான் 2025 ஒரு ஃபேமிலி பிசினஸ் மீட்டிங்ல இந்த சியா கோயலுடைய குடும்பத்தார்களும் இந்த சேத்தன் சௌத்ரியோடைய குடும்பத்தார்களும் மீட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த 2 பேருக்குள்ளேயும் ஒரு கான்டாக்ட் ஏற்படவும் செய்து 2 பேரும் மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சீரியஸா பேச ஆரம்பிச்சு அது ஒரு கட்டத்துல லவ் ரிலேஷன்ஷிப்பாவும் மாற ஆரம்பிச்சது. பட் நாட்கள் நகர நகர சியாவுடைய அப்பா அம்மா பெரிய இடத்துல வரன் வந்திருக்கிறதுனாலையும் அதை விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறதுனால அந்த பையனை லாக் பண்ணி தன்னுடைய மகளை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்ள வைக்கவும் செய்யறாங்க. அதே சமயம் இந்த கேத்தனுடைய அம்மா கூட டைரக்டாவே இந்த பொண்ணு கிட்ட ஒரு 10 முறைக்கு மேல கேட்டதா சொல்றாங்க. உனக்கு இந்த பையன் ஓகேவா, உனக்கு வேற ஏதாவது லவ்வோ வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லிடு, என்கிட்ட தாராளமா சொல்லிடு அப்படின்னு தனியா கூப்பிட்டு கூட கேட்கறாங்க. பட் அப்ப கூட ஆண்டி எனக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு கேத்தனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கேத்தனை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கூலா சிரிச்ச முகத்தோட பதில் சொல்லியிருந்திருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் அவளுடைய மனசுல இருந்தது என்னன்னா, கேத்தனை எப்படியாவது போட்டு தள்ளிட்டு இந்த சேத்தனை 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதாவது தன்னுடைய அப்பா அம்மாவுடைய பேச்சையும் மீற முடியாது, 2 குடும்பத்தோடைய கௌரவமும் இழந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பிளான் பண்ணியிருந்திருக்கானா, இயற்கையான முறையில இந்த கேத்தனை போட்டு தள்ளினோம். அதுக்கப்புறம் 3 வருஷம் வரைக்கும் எதையுமே கண்டுக்காம மக்களுடைய பேச்சுக்களும் இந்த குடும்பத்தார்களுடைய பேச்சுக்களும் அடங்கினதுக்கு அப்புறம் இந்த கேத்தனை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சியா கோயல் பிளான் பண்ணியிருந்திருக்கா. ஸோ அதனால தான் நான் இந்த கேத்தனை கொலை பண்ண அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கா. பட் போலீஸுக்கு இவளுடைய ஸ்டேட்மெண்ட்ல சம்திங் ஏதோ முரண் இருக்கிற மாதிரி தெரியுது. இதனால அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல தான் டின்னர் போகணும், ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாயை இந்த இறந்து போன கேத்தன் கிட்ட இருந்து இந்த பொண்ணு வாங்கியிருந்திருக்கா. வாங்கினது மட்டும் இல்லாம இவ தனக்கு செலவு பண்ணிக்காம தன்னுடைய காதலனான இந்த சேத்தனுக்குமே அனுப்பியிருந்திருக்கா. இதை பத்தி அவகிட்ட கேட்கும்போது தான் ரீசெண்டா என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, என்னுடைய காதலனான இந்த சேத்தன் வந்து பிசினஸ் ரீதியா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பணம் கொஞ்சம் இல்ல, ஸோ அதனால தான் நான் இந்த பணத்தை அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். 3 வருஷம் கழிச்சு நாங்க 2 பேரும் அந்த பணத்தை வச்சு செட்டில் ஆகி எங்களுடைய லைஃபை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சோம் அப்படின்னு தற்போதைக்கு நியூஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கேத்தனை பிடிக்காம போனதுக்கு காரணமா அவ என்ன சொல்றானா, கேத்தனுக்கு சரியா தலைமுடி
கிடையாது. பிக் பேட்ச் வந்து தலையில வச்சிருக்காரு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதே சமயம் அவர் திக்கி திக்கி தான் பேசுவாரு, அதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. பட் இந்த கேத்தனுடைய அப்பா அம்மா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மகனுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட சொல்லி தான் நாங்கள் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம். அன்னைக்கு இவங்க எல்லாத்துக்கும் சரின்னு தான் சொன்னாங்க, இன்னைக்கு இவன் மாத்தி பேசுறா, கண்டிப்பா இது காரணமா இருக்காது அப்படின்னு தான் கேத்தனகாரர்களுடைய அப்பாவான விசாலும் சொல்லியிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த கோயலுடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மகள் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள தூக்குல போடுங்க, அவளுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஜூன் 18ஆம் தேதி என்னுடைய மகளுக்கு பர்த்டே, அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த லோகட் கோட்டைக்கு போகணும் அப்படிங்கிறத வீடியோ காலில் இவர் தான் என்னுடைய மகளை வற்புறுத்திக்கிட்டு இருந்தாரு. என்னுடைய மகள் இங்க பாருமா, இவர் என்ன மறுபடியுமே அந்த லோகட் கோட்டைக்கு கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னா, நான் வந்து மாப்பிள்ள சொல்றாருல அதெல்லாம் போகாம இருக்காத, போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவர் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அன்னைக்கு என்னுடைய மகள் போனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் உண்மை என்னன்னா, இந்த சியா கோயல் பக்காவா அந்த கேத்தனை பிரைன் வாஷ் பண்ணி இருந்திருக்கா. கேத்தன் நமக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் செஞ்சிருவாரு அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒன்ஸ் அவர்கிட்ட சொல்லிட்டா அவர் நிறைவேற்றிடுவாரு அப்படிங்கிறதுக்காக அவர் மறுபடியும் வந்து கேட்கும்போது இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாவை அவங்க அப்பா அம்மா முன்னாடி கிரியேட் பண்ணி இருந்திருக்கா. ஸோ அந்த விஷயம் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. பர்த்டேக்கு எங்கேயாவது நம்ம வெளில போகலாம், ஏதாவது பெருசா ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ இவ வேற எங்கேயும் வேண்டாம், மறுபடியுமே நம்ம இந்த லோகட் கோட்டைக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. முதல் நாள் இரவு கூட ஒரு 47 லக்ஸரியான ரூம் எல்லாம் புக் பண்ணி நண்பர்கள்லாம் வர வச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டின்னர் அப்படின்னு பயங்கரமா இவருடைய பர்த்டேவை இந்த கேத்தன் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. பட் அது எதையுமே அக்செப்ட் பண்ணிக்காத இந்த நன்றி இல்லாத ஜீவன் கடைசியில அடுத்த நாளே அவரை போட்டு தள்ளி இருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. மேற்கொண்டு என்னென்ன தகவல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இவளுக்கு ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னா போய் தாராளமாக அந்த பையன்கிட்டையும் அந்த அப்பா அம்மா கிட்டையும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்டையும் சொல்லியிருந்திருக்கலாம். என்னைய கேட்டால் கண்டிப்பாக அந்த பையன்கிட்டயே சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஃபேக்காக அந்த பையன்கிட்ட ஒரு ஹோப் கொடுத்து அவனை ஏமாற்றி அவங்ககிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி ஏமாற்றி அந்த பையனும் அப்பா அம்மா பேச்சை மீறி வேற யாரையும் திருமணம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய அப்பா அம்மா காட்டுற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக யாரையுமே காதலிக்காம யாருக்கிட்டையும் அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் கடைசியில் உங்ககிட்ட வந்து காட்டியிருக்கானா அந்த பையன் எந்த அளவுக்கு அப்பாவின்னு யோசிச்சுப்பாரு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பையனுக்கு நீ பண்ண துரோகம் என்னைக்குமே இந்த இயற்கையும் கடவுளும் மன்னிக்கவே மன்னிக்காது. நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் படித்ததுக்கு பிறகு இவருடைய உண்மையான மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு என்னுடைய இன்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா பணமாக தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா இவளுடைய காதலனான சேத்தன் கிட்ட பணம் இல்லை, அவன் ஏதோ சொந்த காலில் நின்று ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் இந்த கேத்தனுடைய வரணும் வர ஆரம்பிச்சுது. நாம வந்து இந்த கேத்தன் கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கறந்துட்டாலோ அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை போட்டு தள்ளிட்டா கருணையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேத்தனுடைய ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு லம்ப் அமௌண்ட் நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம செட்டில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நம்முடைய லவ்வரான இந்த சேத்தனையும் காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி இவ பக்காவா பிளான் போட்டு தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும்னு என்னுடைய இன்டியூஷன் சொல்லுது. இந்த சியா கோயல் இந்த மனித குலத்துக்கே ஒரு சீர்கேடுன்னு கூட சொல்லலாம். எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான்னு பாருங்க. அவளுடைய சுயநலத்துக்காக கொலை பண்றதுக்கு தைரியம் இருந்த அவளுக்கு உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிறத என்னால் ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா இவ வேற ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த அப்பாவியான கேத்தனை அநியாயமா கொலை பண்ணியிருந்திருக்கா. உண்மையான அன்புக்காக காத்திருந்த அந்த பையன் கடைசியில ஏமாந்து இப்படி ஒரு சாவை தேவையில்லாம சந்திச்சிருந்திருக்காரு. நீங்க இந்த சியா கோயல் மாதிரியான துரோகி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கான காலகட்டத்தில் சியா கோயல் மாதிரி ஆண்களும் பெண்களும் பல பேருக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல துரோகங்கள் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய இன்டியூஷன் என்ன சொல்லுது? அவ என்ன காரணத்துக்காக பண்ணிருப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்முடைய இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கேசஸ் எல்லாத்தையுமே நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.